அந்த ஆர்டிசம் குழந்தை இருக்காங்க, மென்டல் ரிட்டார்டர் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை டவுன் சிண்ட்ரோம் ரிலேட்டடான குழந்தைங்க மட்டும் காட் கிரேஸ் நமக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே நிறைய நாலேஜுக்கு அதை வந்து ஸ்டடி பண்ணி அவங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறோன்ற பேரில் நாமளே நிறைய நாலேஜ் கேதர் பண்ணி வச்சுருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், டெக்னிக்கலாக போகும்போது அந்த மெடிக்கல் அந்த இதுக்கான அட்வைஸ் அதெல்லாம் கேட்டு வச்சுருப்போம். தேர்ட் ஒன், அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் படிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட் அவங்க குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்குது, அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இதெல்லாம் கேட்டு இப்போ ஒரு நாலேஜ். ஸோ இது ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகி நமக்குள்ளே ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கும். கம்ப்ளீட்டாக இது இப்படி தான் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருப்போம். ஆக்சுவலி அது உண்மையே இல்லை. அதை தாண்டி ஒரு அறிவு வேலை செய்யுது அப்படின்ற விஷயத்தை நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். நாட் ஓன்லி இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களை கேர் பண்ணுறது மட்டும் நான் சொல்லலைங்க. பொதுவாக நம்ம லைஃப்லே நமக்குள்ளே நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இதுதான் நாம், இவ்வளோதான் நாம், இதைத்தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே எப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால தான் இதுவரைக்கும் நம்ம லைஃப்பை வந்து பெரிய லெவலில் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். அதாவது கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பிளாக் ஆகிருக்கிறோம். ஸோ ஆட்டிசம்ன்றது குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். அது ரொம்ப பெரிய விஷயமாக ஃபோக்கஸ் பண்ணுறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். இட்ஸ் கியூரபிள் நான் சொல்கிறேன். ஜெனட்டிக் தான், இல்லைன்னு சொல்லலை. ஓகே, அது சோவாட், அதனால் என்ன? நாமளே ஆக்சுவலி கடவுளோட பிம்பம்னு சொல்கிறாங்கங்க. நம்மளால் வந்து நம்மளோட லைஃப்பை க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து சாத்தியமே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு நம்ம மைண்டை வந்து லாக் பண்ணியிருக்கோன்றதான் உண்மை. அப்புறம் எப்படி இது சாத்தியமாச்சு? அந்த குழந்தை இன்றைக்கி எப்படி அவங்களால பேச முடியுது? அவங்களோட வேலைகளை அவங்க பார்த்துக்கிறாங்க, வெளியில் போனால் காமன் குவைட்டாக இருக்காங்க, அம்மா அப்பான்னு கூப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்போ உங்கள் லாஜிக் படி அவங்க நடந்திருக்கக்கூடாதுல்ல. அப்போ நடக்குதுன்னா சம்திங் எல்ஸ் வீ கேன் சேஞ்ச் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது அவங்களால. ஸோ ஆட்டிசத்தை ஹீலிங் மூலமாக கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். ஸோ உங்களை யாருக்காவது தேவைப்பட்டது, உங்களோட நண்பர்கள் இல்லை ரிலேட்டிவ்ஸில் யாராவது இந்த ட்ரபிளோட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனையோடு அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது அது தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பட் இட் ஹாவ் அ சான்ஸ் டு ரெக்கவர். ஓகே, தேங்க்யூ.